நான் அடி வாங்குறேன். இல்லைங்க சும்மா எல்லாமே பொண்ணுங்க. சத்தியமா கொஞ்சம் வெளியே வச்சு குச்சி மேல அடிக்கிற சொல்லலாம் சும்மா உடுத்தி விடுவேன் ஜாக்கிரதை. ஒடுத்து விட்டா அதே உடிக்குதுங்க. என்ன உடுக்குது? வெள்ளாடு தோல மண்ட கொலிப்பேரிய மதவெண்ட பூண்டே 150 ரூபாய் கிலோ. அப்படி பூண்டு வைக்கிறோமா? காலுங்களா 150 ரூபாங்க. ஏய் எக்கச்சக்கம் யாரா கூட பேசுறேன். உட்கார மாட்டேனீங்க போட்டுட்டு பாமாலியா அடிக்கிறாங்க போடுறாங்க. உனக்கு என்ன போகுது? கதெல்லாம் தங்குது. இப்ப இவ்வளவு நேரம் வந்த வாய்ச்சல் அந்த ஆயாவை கம்முனிக்கு சொல்லு. இருந்தாலும் இன்னும் சீராக இருக்கு தெய்வீக சபை. இந்த தெய்வீக சபையிலே ஆண்களா பிறந்த அப்பமார்களும் பெண்களாய் பிறந்த இமதனமி தாய்மார்களும் கல்விக்கு செல்லும் மாணவ மாணவிகளும் கடல் அடைய போல காட்சி தருகிறார். அனைவருக்கும் ஸ்ரீ வெற்றி விநாயகா நாடக சபாவின் சார்பாக எங்களது முதற்கண் வணக்கம். வணக்கம். என்ன ஊரு? சேனகவுண்டனூர். என்ன ஊரு? சேனகவுண்டனூர். நல்லா சத்தமா சொல்லு. சேனகவுண்டனூர். நல்லா சத்தமா சோறு தின்னு இல்லையா? சோறு தின்னா. நல்லா சத்தமா சொல்லு. சேனகவுண்டனூர். நல்லா பழமா சொல்ல போற அங்க இருக்க போற ஆளுங்க. சேனகவுண்டனூர். ஒண்ணே சத்தமா. போயா கூதி. ஆனா உங்களுக்கு கேட்க இல்லையா? கேட்கறானே. சேனகவுண்டனூர் அடிக்குறானே. இல்ல இல்ல. ஏய் எக்கச்சக்கம் யாரா கூட பேசுனா கையில இருக்கும் வாயில விட்டு விடுவேன் ஜாக்கிரதை. பல்லு தடுத்துக்கோ. ஓய் பல்லு தடுத்துக்கோ. பல்லு தடுக்குமா? அப்ப நெஞ்சில விட்டா இறங்கும்ல. எலும்பு தடுக்கும். அப்ப வயித்துல விட்டுருவேன். வயித்துல குடல் தடுக்கும். அப்ப நான் விடுவேன். எங்க விடுறது? என்ன ஊரு? சேனகவுண்டனூர். சேனகவுண்டனூர் என்று அர்த்தமா சொல்லு. சேனகவுண்டனூர் என்றால் நம்மளை போல நாடக கலைஞருக்கெல்லாம் தாய் நாடு தலைநகரம் சொந்தமான மச்சுமா நகரமாகும். எங்கனும் எழுந்தொழிய அகிலாண்ட குடியாம் பிரம்மாண்ட நாயகி உலகமெங்கும் அருள்வாளிக்கும் என்ன சாமி? ஸ்ரீ சக்தி மாரியம்மன். நான் உங்களுக்கு கேட்டுமா? தெரியாதான் 16 பேர் வந்திருப்போமா? தெரியாம தானே மாத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு தெரியுதான்னு பாத்துங்க. ஓ இந்த ஊர்ல இருக்கிறேன் தெரியாது. அவங்க தோகத்துல இருக்கிறாங்களா முழிச்சிட்டு இருக்கிறாங்களான்னு பார்த்தேன். டெஸ்ட் பண்றியா? இன்னும் காளியம்மனுக்காக இன்று ஓர் நாள் அரங்கேற்றம் செய்துள்ளார். அரங்கேற்றம் செய்துள்ள நல்ல உள்ளங்களும் பணி என்றும் பாராமல் இரவென்றும் பாராமல் நம்ம நாடகத்தை கண்டுகளிக்க வந்த ஊர் பொதுமக்களும் காளியம்மன் சந்நிதி எவ்வாறு விளைகிறதோ அவ்வாறு வாழ வேற ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். நாடகம் இன்னைக்கு சின்ன பெரிய நாடகம் உன்னுடைய சரித்திரம் படிக்கலாம். பாடு. இந்த கட்டத்துல இப்ப குதிரையாடி சண்டைக்கு போறாங்கல்ல அந்த கட்ட இப்ப சரி பாடு. காட்டா சரி பண்ணமே பாடுற சீக்கிரம். ஐயா ஏறினாரா சின்ன கிளம்பி மேல கலந்த மேல சரி சரி அப்படி கொண்டு மட்டும்தான் ஒண்ணும் தெரியாது. ஐயா எழுத்தடித்தா சின்ன பொண்டவுக்க நாடு அண்ணா ஆன கட்டி அண்ணா தாம
இப்பதான் பாத்துக்கிறா சரி மனுஷனா நண்பா அந்த நாடகம் எல்லாம் இல்ல இன்றைக்கு அரங்கேற்ற செய்த நாடகம் என்ன நாடகம் காளிமாரி சண்டை இல்லை என்றால் குணசீலன் பட்டாபிஷேகம் இப்பதான் ஓஞ்சி பின்னாடி மாடி சேர்த்தமா இந்த நாடகத்திலே தற்பால் விஷயம் பொழுது நான் யாரு எமது வீர் என்ன எனக்கு தெரியுமா என்ன சொன்னாதானே தெரியும் அப்படியா நான் யார் எமது வீர் என்ன சொல்ல முடியும் என்று செவ்வுடு தாமதிக்க வேண்டும் சொல்லட்டுமா அவன் என்ன மாதிரி கண்ண அடிக்கிறான் கேள்றா போடா வந்துக்கிறாங்க என்ன மயிறு அடிக்கிற என்ன மயிறு அடிக்கிற எங்க மந்திரி என்ன மந்திரி எதுக்கு அடிச்ச கேளப்பட்ட ஒரு நாடால் அப்படியே மன்ன என்று தெரியாமல் மன்னர் அளித்தார் என்று அது சீக்கிரமா குடிக்கலாம் இல்ல இங்கே பத்திச்சு போடுவோம் மகாராஜா கூப்பிடாண்டா கோமாளி கல்யாணம் ஆகலையா கல்யாணம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லுப்போ மகாராஜா ஏண்டா அதாவது கோமாளி கல்யாணம் ஆகலையா சரி இப்பதான் பொண்ணு பாத்துட்டு இருக்கிறாங்களா அதனால வரமாட்டானா ஏண்டா ஓய் நட்டுல சாமத்துல விட்டுட்டு போயிட்டா ஆறு வச்சு கூத்தாரு நம்மள வச்சு ஆடு அது பாக்கட்டாரு என்னடா கோமாளி கல்யாணம் ஆயிப்போச்சு சரி ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சிட்டு வரேன்னு சொல்லுங்க முதல் ராத்திரி ஓய் மந்திரிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆயிடுச்சா சரி அதனால முதல்ல பண்ணுமா பண்ணிட்டு வரானா ஏண்டா தாயாளி அவன் என்ன பண்ணுவான் என்ன அப்படி சொல்றா நீ வந்து ஏன் அப்படியே கேட்டா
ஏன் வந்தா காலையில எவ்வளோ குடிப்பீங்க இப்படி வந்து அடி வைக்கலாம் சரி பாப்போம் ஏய் என்ன எந்திரா ஏன் ஓடுற மயத்த ஓடுற என்னவா வர சொல்றா அப்படிப்பா ஃபர்ஸ்ட் எய்ட் முடிஞ்சு போச்சு கோமாளி கல்யாணம் 5 மாசம் ஆகுது சரி. ஐ பொண்டாட்டி 10 மாசம் முழுவதும் இருக்கறான்னு சொல்லு போ அவன் என்னடா சொன்னா போயெல்லாம் ஓகே சொன்னா டேய் டேய் யாரா ஏக்க போறா சாமி மகாராஜா இல்லப்பா இல்லப்பா மகாராஜா மகாராஜா ஒரு நல்ல செய்திங்க என்னடா அதாவது கோமாளி கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சா 5 வருஷம் ஆச்சு ஆமா இப்ப 10 மாசமா முழுவாத இருக்குதான் ஏண்டா டேய் ஓய் ஐயோ பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி 5 மாசம் தான் ஆகுது ஆ எப்பறா இங்க பொண்டாட்டி அதுல 10 மாசம் முழுவதும் யாருக்கு தெரியும் ஓ எவ்வளவு ஒரு பேர வாடா அது என்ன கேக்குற மாதிரி வா இல்ல ஆ நான் வந்து ஒரு சந்தைக்கே போறோம் சந்தைக்கே போறோம் ஒரு மாடே வாங்குறோம் மாடே வாங்குறோம் பொட்டு மாடா வாங்குறோம் இல்லையே சென்னையோட தானே வாங்குறோம் ஆமா அது கோமாளி சபரி புண்டன்னு சொல்றான் வாடா சீக்கிரம் சாமி வந்தா இல்லையா மகாராஜா ஏய் அதாவது கோமாளி பொண்டாட்டி மாசமா இருக்குது அதாவது நல்ல விஷயம் தானே நல்ல விஷயம் தான் சரி அதனால கோமாளி பொண்டாட்டி வந்து ஒரு பெட்ல கோமாளி வந்து ஒரு பெட்ல இருக்கிறான் ஏய் கோமாளி என்னடா நீ ஏய், என்னடா நீ பேசிக்கிற அவன் சொல்றதுதான் நானும் சொல்லுவேன் டேய் ஒரே சொல்றதுக்கு இல்ல ஆ, என்ன சொன்னாங்கன்னு சொல்லணும் நல்லா கேட்டுட்டு தான் இருப்பேன் அங்கிருந்து நிஜமாடா? நிஜமாதான். அவன் சொன்ன ஒரு வார்த்தையும் ஒண்ணுதான் நான் சொன்னது ஒண்ணுதான் அப்படியே வரேன் கோமாளி பொண்டாட்டி முக்க வரேன் ஏய், கோமாளி முக்க கோமாளி முக்க ஓ கோமாளி முக்க அவன் பொண்டாட்டி பிள்ளை பெக்க பிள்ளை பெக்க அதை நீ போட்டு மண்டி போட்டு நக்க ஓ நீ சொல்லி விடுறதெல்லாம் வேஸ்ட் ஆடுகிறான் வந்துருப்பா போலாமா வாடா புண்ணிய பண்ணிட்டு இல்ல கூட்டிகிட்டே போறப்பா கொண்டு போறாங்கன்னு தெரிஞ்சுக்கியா ஆமா மகாராஜா இவனே தாங்க எங்கேயே போறதுதான் பாட்டு பாடுறதுக்கு எங்கடா போனா மூத்திரம் வர்றதுக்கு ஏய் எங்க போன மூத்திரோட மூத்திரம் வர போற நேரம் அது ஆமா கொஞ்சம் மூத்திரம் வந்துருச்சு அங்க தானே வரும் கூட எங்கடா வர நீரா டவுச்சர் நல்லா இருக்குதா தவுது நல்லா இருந்தா இதுதான் கேட்டுக்கிறாங்களா ஓய் என்னுடைய பேரை எழுத்துறவா உனக்கு நினைச்சிருக்கணுமே இல்லைங்க ஏ இந்த காது சீக்காது இந்த காது கேட்காது ஏய் என்னுடைய பெயர் ராஜாதிராஜன் ராஜாதிராஜ் ராஜ மார்த்தாண்டன் ராஜா ஏன் மாடுதான்ற பட்டாரி இல்லையா வைத்தியம் முடிச்சிச்சு ஏன் எத்தனை மாடு சென்னையாச்சு ஏய் ராஜ மார்த்தாண்டன் ராஜ மாடுதாட ராஜவீர பரணியிலே பிறந்துட்ட வீர பரம்பியிலே பிறந்துட்டு வீராளி வேளாளி கீழாலு மேலாலு உட்காந்துக்கலாம் கீழாலு மேலாலு வீராளி 14 புகழ போட்டு புகழக்கூடிய மேலாலு பொண்ணு பட்டு விடுங்க என்னுடைய பெயரோ உங்க பேரோ மன்னன் 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 என்னுடைய பெயரோ பாலன் குலசீலே என்னுடைய பெயர் அப்படி உங்கள் பெயர் குணச்சீலனாக இருந்தாலும் குணசீலனாக இருந்தாலும் உங்களையும் பெற்றெடுத்தாரே தாய் தந்தை என்னையும் பெற்றாலே என் தாய் புண்ணியவதி ஆமா புண்ணு ஓய் நல்ல புண்ணியவதி வாடா மகனே வருங்கால இளவரசா என்று காடா மகனே வருங்கால இளவரசா என்று மணியே தேடி அமுதே கற்கண்டே என்று கண்ணே மணியே தேனே அமதே கற்கண்டே என்று என்ன ஆறு என்று அம்மாள் அரிகாரங்கிட்ட போய் பெத்தாலோ தூராரோ தூரி என்று அம்மா இந்த ஊரு துளக்கங்கிட்ட போய் பெத்தால் எங்க அம்மா கல்ல விட போய் பார்த்தாரா அல்ல ஏய் உங்களை பெற்றவர் யார் அண்ணா பொறுமனா அண்ணா அம்மா பாய் என்னை பெற்ற தாய் தந்தைகள் யார் என்னை பெற்ற தெய்வங்கள் யாரு யாருங்க சொல்லட்டுமா
உங்கள் தந்தையார் என்னுடைய தந்தையாரோ சின்னர்கள். உங்கள் தந்தையார் சின்னர்ஜுனன். மாதவா, தந்தையார் சின்னர்ஜுனனாக இருந்தால் என்னுடைய தாய் தாயார் யாருங்க? என்னுடைய தாய் குணவதி. தாயோ குணவதி. ஆமாப்பா. அப்படி குணவதிக்கும் தந்தையார் சின்ன அர்ஜுனனுக்கும் பிறந்திருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் ஏய், நீங்கள் எத்தனை பேர் பிறந்தீங்க? நாங்க எப்பேற்பட்டவர்கள்? சரியான சந்திரகுலம். சரியான சந்திரகுலம். ஆமா, நான் பாண்டவருக்கு பேரப்பிள்ளை. அவருக்கு பேரப்பிள்ளை. ஆமா, ஆகட்டுங்க. அப்படி பிறந்து வளர்ந்து வளர்ந்து நான் ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம் உங்கள் நாடு. என்னுடைய நாடோ, என்னுடைய நாடு எந்த நாடு? எந்த நாடு? எந்த நாட்டை ஆண்டு வருகிறோம்? இந்த நாட்டை ஆண்டு வருகிறேன். சொல்லட்டுமா?
சொல்லக்கூடிய அஸ்தினாபுரம் உங்களுடைய நாடு. அஸ்தினாபுரத்தை ஆண்டு வந்தாலும் இறந்தவரும் எனக்கு என்ன வேலை? தினந்தோறும் என்ன வேலை? உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுதுங்க? அன்பா, ஓ, கேட்டாயே ஒரு கேள்வி. என்ன கேள்வி கேட்கணும்? ஏய், எனக்கு இப்பதான் 15 வயது முடிந்து இப்ப 14ஆம் வயது ஆகுது. காலு மேல கூச்சி விடாதடா, நாளைக்கும் கூத்தாடணும். ஆனா ஓட போறாங்க. எனக்கு 19 வயசு, உனக்கு 16 தான் ஞான புண்டை. ஏன புண்டையா? அண்ணாடி சொல்றா. ஏன புண்டையா? ஆமா, ஏன புண்டையா? இல்ல நான் ஒரு டைம் தான் சொன்னேன், நீ 10 டைம் சொல்லிட்டேன். ஏய், அன்பா, அப்படி இருந்தாலும் இருந்தாலும் இன்றைய தினத்திலே ஆமா நான் நந்தவனம் சென்று